ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? ரிலையன்ஸ், ஏர்செல், ஏர்டெல், ஐடியா, வொடாஃபோன், வர்ஜின், டாடா டோகோமோ. அதுலேயும் இந்த ஏர்செல்லும் டாடா டோகோமோ வேறு லெவலில் 100 ரூபாய்க்கெல்லாம் தேய்ச்சி 1 ஜிபி ஒரு மாதம் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போது 1 ஜிபி டேட்டாவும் பற்ற மாட்டேங்குது, மந்த்லி ரீசார்ஜும் முடிய மாட்டேங்குது. அவ்வளோ கொடுமைப்படுறீங்களா டே? ரெட் டிஷர்ட்டு, ப்ளூ டிஷர்ட்டு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஜியோ, ஏர்டெல் ஒரே வாட்டி எவ்வளோ ப்ரைஸை ஏற்றினா நாங்கள் எங்கடா போவோம்? எங்கள் காசு எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தா மந்த்லி ரீசார்ஜ்லேயே போயிடுறா. தயவு செஞ்சுடா ப்ரைஸை கம்மி பண்ணுங்க. இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லாரும் பிஎஸ்என்எல் மாறிட்டோன்னு வச்சுக்கோ, ஓகேவா? அப்புறம் மொத்த பேர் பிச்சை தான் எடுக்கணும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எவனா ஒரு ப்ரைவேட் கார்பரேட்காரன் வந்தானு வச்சுக்கோ, அவன் பின்னாடி எல்லாரும் ஓடிடுவாங்க. அதுவும் கேட்டு தான் நானே ஓடிடுவேன். பெஸ்ட் ஆஃபர் இருந்தால் பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் சிம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ப்ராப்பராக வச்சு செஞ்சிருவாங்க. இப்படியே பண்ணிடுங்க. மொத்த பேர் நெட்வொர்க் மாற போதும். அப்போ தெரிய போகுது. வரேன்டா.